ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அஸ்மிதாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா பால் இருக்கோ, ஸோ அந்த பாலை எடுத்து நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் ஹாட் பண்ண முடியுமோ, அதாவது பால் பொங்கி வர அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி புழிஞ்சு விடுங்க. ஸோ புழிஞ்சு விடும்போது சில டைம் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுனையுமே பால் திரிய ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் 2 எலுமிச்சம்பழம் கூட தேவைப்படும். ஸோ அதை பார்த்து நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. பால் இப்போ பாருங்கள் திரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இதுக்கு 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். உங்களோட பாலோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் 1ஓ 2ஓ நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி பாலை நல்லா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதில் வினிகர் கூட ஆட் பண்ணலாம். பட் வினிகர் நேச்சுரல் கிடையாது அப்படிங்கிறனால நான் லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுறதுனாலும் தப்பு இல்லை. இது கூட நல்லா பாலை சுண்டு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றி பாருங்கள். எவ்வளோ வினிகர் ஊற்றினா உங்களுக்கு பால் திரிஞ்சு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பால் திரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு கம்மியாக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா பால் எல்லாமே ஃபுல்லாக திரிஞ்சு கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ அதாவது பன்னீர் தானாக திரிஞ்சிருச்சுன்னா அதை கெட்டு போச்சுன்னு சொல்கிறேன். இப்போ நாமளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெமனை ஊற்றி புழிஞ்சு திரிச்சோம் அப்படின்னா அதுதான் பன்னீர் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ குழந்தைகளுக்கு இது பன்னீர் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு மேலே நல்லா ஒரு காடா துணியோ இல்லை வெள்ளை துணியோ, இட்லி பாத்திரத்துக்கு நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியை எடுத்து ஸோ அதில் நல்லா வடித்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த தண்ணி ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருப்பேன். அதுக்கு எவ்வளோ பன்னீர் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்லா ஊற்றி புழிஞ்சிக்கிட்டோம் இல்லைங்களா, அது நல்லா ஊற்றியாச்சு. இப்போ எடுத்து நல்லா புழிஞ்சு விடலாம். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் தண்ணியை நம்ம ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா இப்படி புழிஞ்சு விட்டுக்கோங்க. கையில் நல்லா திருகினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரும், நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். சூடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கை பிடிக்கிற சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கூட அமுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றி நல்லா அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நல்லா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது இப்படி கையில் அமுத்தினோம் அப்படின்னா வெளியே வரும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே போட்டிருக்கறனால நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த லெமனோட சீடெல்லாம் இருக்கும். அப்பப்போ நம்ம அந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சீடை வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் லெமனை ஒரு டம்ளரில் புழிஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு கப்பில் புழிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பாலில் ஊற்றலாம். நான் இப்போ அப்படியே புழிஞ்சு விட்டுருக்கேன் அப்படின்னாலும் இதுக்குள்ளே சீடு இருக்குது. ஓகேவா? இதில் நான் சீடை வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா? ஒரு பால் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தண்ணி வெளியே போனால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் இப்போ சப்பாத்திக்கு பரோட்டாவுக்குள்ளே நம்ம பிசைவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பிசையும் போது அந்தங்க கொட்டை வரும், அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. ஸோ நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இந்த பாலை ஒரு கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் ஒரு 8 hours வச்சுக்கலாம். ஒரு நாள் வச்சுக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா. ஒரு 8 hours வச்சு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அதை கட் பண்ணி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக எந்த மாதிரி பர்பஸ் வேணுமோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே வச்சதுக்கப்புறம் காமிச்சிருக்க பாருங்கள், இது வேறு பீஸ். அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இது முந்தின நாள் வச்ச பீஸு. ஓகேவா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து பார்க்கும்போது